வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டி பிக்கெஸ்ட் சிங்கிள் டே கெயின் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனிங்கில ஒரு 700 பாயிண்ட் நியர்ல இப்போ ப்ளஸில் இருக்கு. ஸோ இந்த ரேலிக்கு என்ன காரணம் அப்படின்னா, யுஎஸோட டாரிஃப் 50%லேருந்து 18% குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த டாரிஃப் ரெட்யூஸ் பண்ணியிருக்கிறது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்? முக்கியமா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டார் இந்த நியூஸை எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? நிஃப்டியோட டார்கெட் என்ன? இத தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த 50% டாரிஃப் எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 2025 ஏப்ரல் லேபர் டே அன்னைக்கு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்றத யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் லான்ச் பண்ணாங்க குளோபல் கண்ட்ரீஸ்க்கு. அதிலிருந்தே மார்க்கெட் பெரிய அளவுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. பட் இருந்தும் அங்கேருந்து ரெக்கவர் ஆகி ஓவரால் 2025ல் குளோபல் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில். பட் இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் 25%லேருந்து 26% இந்தியாவுக்கு இருந்தது. ஆனால் அந்த ஜூலை டு ஆகஸ்ட் 2025ல் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 25% இம்போஸ் பண்ணாங்க அமெரிக்கா இந்தியாவுக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரஷ்யா உக்ரைனுக்கும் நடக்கிற இந்த போர், அந்த போர் அவங்க எதுக்கு நடத்துகிறாங்க ரஷ்யா அப்படின்னா, அதுக்கான ஃபண்டிங் வந்து அவங்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஆயில் வந்து செல் பண்ணுறது மூலயமா ஃபண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யா வந்து இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ணால் அவங்க ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு வர முடியும். ஸோ இந்த போரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் டொனால்ட் ட்ரம்ப்போட கிளைமாக இருந்தது. இது இந்தியாவுக்கு கொடுத்த ப்ரொப்போசல் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்த்ஸா இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாம அப்படியே இருந்தது. இப்போ அமெரிக்கா ஒரு குடுத்திருக்கிற அனௌன்ஸ்மென்ட்ல வெனிசுலாலருந்து இந்தியா ஆயில் இம்போர்ட் பண்ண போறாங்க. ரஷ்யாலருந்து ஆயில குறைக்க போறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. பட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண போறாங்கன்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்டும் வரல. பட் இது அமெரிக்கா குடுத்திருக்கிற இந்த விஷயத்துல என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, ரஷ்யாவோட ஆயில ஸ்டாப் பண்ண போறாங்களா? ரெட்யூஸ் பண்ண போறாங்களா? அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். 2வது இப்போ அமெரிக்காவோட இந்த டாரிஃப் 18% குறைச்சிருக்கிறது ஒரு பிக்கெஸ்ட் பெனிஃபிட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட் வந்து ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கு. அதாவது இம்போர்ட்டுக்கும், எக்ஸ்போர்ட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்டை விட அதிகமா இன்க்ரீஸ் ஆகும்போது, அது வந்து பாதிப்பை அதாவது ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரூபி ஃபால் ஆனதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாவும் பார்க்கலாம். ஒரு பக்கம் எஃப்ஐஎஸ் ஃபண்ட வெளியில எடுக்குறாங்க. ட்ரேட் டெஃபிசிட் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அந்த கேப்பு. ஸோ அப்ப என்னன்னா, இந்த எக்ஸ்போர்ட் குறையிறது வந்து இந்த 50% டாரிஃப் வந்து ஒரு முக்கியமான காரணம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 50% டாரிஃப் போட்டு உடனே இந்தியா முடிவு எடுக்கல. அது கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு. இந்தியாவோட டெசிஷன் ஏன் இவ்வளோ காலதாமதம் அப்படின்னா, 2 விஷயம் பார்க்கலாம். 1 ரஷ்யாவோட ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் மோர் தென் 20 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ரஷ்யாவோட இருக்கு. இப்போ இத துண்டிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா அமெரிக்கா சொல்ற நிபந்தனைய இந்தியா ஏத்துக்கும்போது, அது ரஷ்யாவோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபென்ஸ் செக்டார்ல ஆல்ரெடி ரஷ்யாவோட ஒரு நல்ல டை அப் இருக்கு. இன்னும் ஒரு சில இந்த ரஷ்யா, இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப்பு வர்த்தக ரீதியாவும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த இதில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, விரிசல் வருமான்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஒரு பக்கம் இந்த விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு வருவோம். இந்த டாரிஃப் 18%ன்றது இப்போ எக்ஸ்போர்ட் மறுபடியும் ஒரு பூம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியாவோட எக்கானமி முக்கியமா இந்த ட்ரேட் டெஃபிசிட் வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட்டுக்கும், எக்ஸ்போர்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. ரூபியோட இந்த தொடர் ஃபால் வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் இன்னியோட அனௌன்ஸ்மென்ட் வரும்போது ரூபி இன்னைக்கு ஓப்பனிங்லயே பார்த்தீங்கன்னா, நியர்லி 10 பைசைக்கு மேல இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரி ரூபில நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, லாங் டர்முக்கும் இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். நம்ம ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப் ஒரு பக்கம் கன்சர்னா இருந்தாலும், அமெரிக்காவோட இந்த டாரிஃப ரெட்யூஸ் பண்ணியிருக்கிறது நமக்கு இது ஒரு பெனிஃபிஷியலாவும் பார்க்கலாம். இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நியர் டேர்ம்ல ஸ்டாக் மார்க்கெட்க்கு என்ன அட்வான்டேஜ்? லாங் டேர்முக்கு என்ன அட்வான்டேஜ்? இப்போ இது வந்து ஒரு சாதாரண விஷயமா அப்படின்னா, கண்டிப்பா இல்ல.
ஏன்னா 50% டாரிஃப்ன்றது ரூ. 100க்கு ஒரு ப்ராடக்ட்ட நீங்க யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, அதுக்கு ரூ. 50 டாக்ஸ் கட்டணும். அப்போ வந்து இது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரேரா எக்ஸ்போர்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரூ. 100 பொருள ரூ. 50 டாக்ஸ் கட்டி நம்ம இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுன்றது ரொம்ப அ அ கஷ்டமான ஒரு விஷயமா கூட நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ அப்ப என்னன்னா, இந்த இடத்துல வின்னர் யார் அப்டின்னா, எந்தெந்த இண்டஸ்ட்ரி அப்டின்னு பார்க்கும்போது, இதுல முதல்ல நேரடியா பெனிஃபிஷியல் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்டின்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியா சொல்லலாம். அடுத்தது அப்பேரல்ஸ், கெமிக்கல் செக்டார், இந்த ஷிம்ப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கம்பெனி அதாவது ஃப்ரோசன் ஃபுட்ஸு, ஃபுட் ரிலேட்டட் கம்பெனிஸு, ஆட்டோ ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸ்க்கு இது ஒரு பெனிஃபிட். சோலார், கேபிட்டல் கூட்ஸு, எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா பார்க்கலாம். ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி. இப்போ இந்த கம்பெனிஸ்க்குலாம் வந்து ஒரு பெனிஃபிஷியல். இதுதான் இன்னியோட ராலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து ஒரு நாளோட ராலியோட முடிஞ்சு போகுமா அப்படின்னா, இது வந்து இப்போதைக்கு நியர் டேர்ம்ல இன்னைக்கு ஒரு ராலி இருக்கும். இதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் ஏன்னா நிஃப்டி 26,000க்கு நியர்ல ட்ரேட் ஆயிருக்கு. ஆனா இன்ட்ராடேல 26 கிராஸ் பண்ணியும் இருக்கு. ஸோ அப்ப இது வந்து நியர் டேர்ம்ல டெக்னிக்கலா ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. பட் இது சர்வைவ் ஆகுமா அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு டைம் பீயிங் ஆல்ரெடி நம்ம யூரோப் யூனியனோட ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்கோம். பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யுஎஸோட ட்ரேட் டீலுக்கான ஒரு அனௌன்ஸ்மென்ட் 18%ன்றது ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏர்னிங்ஸ்க்கான அப்கிரேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிஃப்டியோட ஃபோர்காஸ்டிங் அதாவது ஒவ்வொரு புரோக்கரேஜ் அண்ட் ரிசர்ச் கம்பெனிஸை நிஃப்டியோட டார்கெட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி வரும்போது அடுத்தடுத்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்வெஸ்டாரோட சைட்லேருந்து பார்க்கும்போது. ஸோ இப்போ எந்த மாரி செக்டார் அதிகமா ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, எக்கனாமிக் க்ரோ ஆகும். ஏன்னா எக்ஸ்போர்ட் இன்கிரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமிக் க்ரோ ஆகும். எஃப்ஐஎஸ் வந்து மறுபடியும் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே வந்து அடிஷனல் பெனிஃபிஷியலா பார்க்கலாம். இப்போ ஸ்டாக் வைஸ்ன்னு பார்க்கும்போது, இதில எந்த ஸ்டாக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இதில எந்தெந்த செக்டார்ல என்னென்ன ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் சைட்ல முக்கியமா டெக்ஸ்டைல்ல பார்க்கும்போது, கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட், கேபிஆர் மில், வர்தமான் டெக்ஸ்டைல், அரவிந்த் மில்ஸு இந்த மாரி ஸ்டாக்ஸு நம்ம டெக்ஸ்டைல் செக்டார்ல இருக்கு. ஷ்ரிம்ப் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட்ல வந்து அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட், அவந்தி ஃபீட்ஸு நம்ம இந்த செக்டார்ல எடுத்துக்கலாம். ஆட்டோ காம்போனன்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா ஃபெமிலியரான கம்பெனிஸ் நெறைய இருக்கு. டாடா மோட்டார்ஸ், சோனா பிஎல்டபிள்யூ, பாரத் ஃபோர்ஜ், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம இந்த செக்டார் ஆட்டோல இருந்து நம்ம பார்க்க முடியுது. சோலார், கேபிட்டல் கூட்ஸ், எக்ஸ்போர்ட் பிளேயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வாரி எனர்ஜி, பிரீமியர் எனர்ஜி, கமின்ஸ் இந்தியா, தெர்மாக்ஸ், கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், பாலிகேப், கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியில டைட்டன், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம கவனிக்கலாம். இந்த ஸ்டாக்ஸ்லாம் அந்தந்த செக்டார்ல நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கா பார்க்கலாம். இதில எந்த ஸ்டாக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஜஸ்ட் எந்தெந்த செக்டார்ல என்னென்ன ஸ்டாக்ஸு இந்த அனௌன்ஸ்மென்ட்ல கவனிக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்றத நான் இங்க பார்க்குறேன். பட் இதில நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கம்பெனிஸ் இது ஒரு பிக் பெனிஃபிஷியல்ஸ். 2வது இதில ஒரு சில நெகட்டிவும் இருக்கு. 18% டாரிஃப் அமெரிக்கா குறைக்குது அப்படின்னா, அமெரிக்காலருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம என்ன டாரிஃப் குறைக்கிறோம்? எந்த செக்டார்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு நம்ம டாரிஃபா குறைக்க போறோன்ற ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னும் வரல. ஸோ அப்படி வரும்போது, அது இங்க இந்தியன் கம்பெனிஸ்க்கு ஒரு சில கம்பெனிஸ்க்கு இது நெகட்டிவா அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப இது என்னன்னா, அடுத்தடுத்து இந்த யுஎஸ் இந்தியாவோட ட்ரேட் டீல்ல வர அனௌன்ஸ்மென்ட்ட பொறுத்து மார்க்கெட் அதுக்காக ரியாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஓவரால் சென்டிமென்ட் நியர் டேர்ம்லயும் சரி, லாங் டேர்முக்கும் இது ஒரு பெரிய பிக் நியூஸா நம்ம வாட்ச் பண்ண முடியும். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.